அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் வீரா. இன்றைய தினம் என்பது அன்பையும் பாசத்தையும் கொண்டு வந்து தரக்கூடிய, மகிழ்ச்சியான மனநிலையும் சிறப்பாக்கி தரக்கூடிய, இனிமையான நல்ல நினைவுகள் அனைத்தும் நிறங்கள் மாறாமல் இருக்கக்கூடிய, நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் சேர்த்து தரக்கூடிய ஒளிமயமான நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைய வேண்டுமென மனமாற வாழ்த்துகிறேன். இன்றைய தினம் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 30வது நல்ல நாள். ஆங்கிலத்திற்கு ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி 2024வது வருடம். இன்று வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை என்றாலே அன்றைய தினத்தை வழிநடத்தக்கூடிய அதிகாரம் பெற்ற மகா சக்தியாக இருக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன் கிரகம். சுக்கிரனின் அதிதேவதையாக இருக்கக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். அதாவது சுக்கிரனின் சக்திகள் அனைத்தும் வெளிப்படுத்தக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி தாயாராக இருக்கிறார். அதன் காரணமாக இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நாம் அனைவரும் மகாலட்சுமி தாயாரை வணங்கி வழிபாடு செய்து அந்த மகா சக்தியிடமிருந்து அனைத்து வகையான நற்பலன்களையும் பெற்றுக்கொண்டு இன்றைய தினத்தை இனிமையாக கடந்து செல்வோம். இன்றைய தினத்துடைய நட்சத்திரம் ரிஷப ராசியில் இன்று அதிகாலை 1:37 வரை கார்த்திகை நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்து அதற்கு அடுத்து ரோகிணி நட்சத்திரத்திற்கு தனது சுயசாரமான ரோகிணிக்கு நட்சத்திர மாற்றமடைந்து நம் அனைத்து இதயங்களையும் வெல்ல இருக்கிறார். இன்றைய தினத்துடைய திதி அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய 4ஆம் திதியாக இருக்கக்கூடிய சதுர்த்தி திதி இன்று மாலை 5:47 வரையும், அதற்கடுத்து 5ஆம் திதியாக வரக்கூடிய பஞ்சமி திதியும் நடைமுறைக்கு வர இருக்கிறது. அன்பர்களே, இன்றைய தினத்துடைய நல்ல நேரம் என்பது காலை 9:30 முதல் 10:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும். இன்றைய தினத்துடைய ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரையும், யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரையும், குளிகை காலை 7:30 முதல் 9 வரை நடைமுறையில் இருக்கிறது. இன்றைய தினத்துடைய சந்திராஷ்டம ராசி காலச்சக்கரத்திற்கு 7ஆம் இடமாகிய துலாம் ராசியாக அமைந்திருக்கிறது. அதாவது துலாம் ராசியிலிருந்து 8ஆம் இடமாகிய ரிஷபத்தில் சந்திரன் செல்வதால் துலாம் ராசி சந்திராஷ்டம ராசியாக அமைந்திருக்கிறது. சந்திராஷ்டம நட்சத்திரம் என்பது துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ராகுவுடைய சுவாதி நட்சத்திரமாகவும் அமைந்திருக்கிறது. அன்பர்களே, இன்றைய தினம் சந்திரன் தனது சுயசாரமான ரோஹிணி நட்சத்திரத்தில் ரிஷப ராசியில் இன்று அதிகாலை 1:37 முதல் பயணம் செய்து நம் அனைவரையும் இயக்க இருக்கிறார். இந்த இயக்கம் என்பது நம் அனைவருக்கும் எந்த வகையான பலன்கள் கொடுக்க இருக்கிறது என்பதை 12 ராசிக்கார அன்பர்களுக்கும் விரிவாக பார்ப்போம். மேச ராசியில் பிறந்த அன்பர்களே, வாக்குஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு ரிஷப ராசி. அந்த வீட்டின் பலன்கள் சந்திரன் வழியாக உங்களை வந்தடையும். இன்றைய தினம் அதாவது பணவரவை சிறப்பாக்கி தரக்கூடிய அமைப்பாக சந்திரனின் செயல்பாடுகள் சிறப்பாக அமைந்திருக்கும். இன்றைய தினம் உங்களுக்கு பணவரவுகள் தாராளமாக இருக்கின்ற காரணத்தால் உங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற கடன் பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறைந்து மனதிலும் குடும்பத்திலும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். உங்கள் வீட்டின் அதிபதி தரக்கூடிய பலன்கள் கும்பத்தில் லாபஸ்தானத்தில் அமைந்து இன்றைய தினம் நீங்கள் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் சிக்கனமாக இருந்து உங்களது குடும்பத்தை வலிமையான பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய சிறப்பான செயல்பாடாக செயல்படுவார் உங்கள் வீட்டின் அதிபதி செவ்வாய். வேலை பணி ரீதியான இன்றைய தினத்துடைய நற்பலன்கள் ஊதிய உயர்வுகள் தக்க சமயத்தில் கிடைக்க இருக்கிறது. வேலை ரீதியான முன்னேற்றமான நிலையும் உருவாக இருக்கிறது. ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களே, ஜென்மஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு உங்கள் வீடு. உங்கள் வீட்டில் 3ஆம் இடத்தின் அதிபதியான சந்திரன் செல்வது தனது சுயசாரமான ரோஹிணி நட்சத்திரத்தில் சந்திரன் செல்லக்கூடிய இனிமையான பயணம் என்பது உங்கள் ஆயுளை சிறப்பாக்கி தர இருக்கிறது. ஆரோக்கியத்தை மேம்படுத்த இருக்கிறது. மன சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியும் சிறப்பாக்கி தரக்கூடிய அமைப்பாக செயல்பட இருக்கிறது. அன்பர்களே, மீனம் ராசி என்பது உங்களுக்கு லாபஸ்தானமாக அமைந்திருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் லாபம், அதிர்ஷ்டம் இது போன்ற நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமென்றால் மீனம் ராசியில் இருந்து அந்த ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வழியாக உங்களுக்கு அனைத்து நன்மைகளும் கொண்டு வந்து சேர்க்கப்படும்.
அந்த வகையில் உங்கள் வீட்டின் அதிபதியே மீன ராசியில் இருப்பது என்பது இன்றைய தினம் சிறப்பான நற்பலன்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. பொதுவாக தொழில் வியாபாரம் என்ற வகையில் பார்க்கும் பொழுது தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை அடைவதற்கு நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து வகையான முயற்சிகளுக்கும் வெற்றியை கொண்டு வந்து தர இருக்கிறார் உங்கள் வீட்டின் அதிபதி. அதே போல நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களில் வெற்றி பெற்று படிப்படியாக முன்னேறக்கூடிய நிலையும் உருவாக்கி தர இருக்கிறார். மிதுனம் ராசியில் பிறந்த அன்பர்களே, ரிஷப ராசி என்பது உங்களை இரகசியமான செயல்பாடுகளில் ஈடுபடுத்தக்கூடிய தன்மையை தன்னுள் வைத்திருக்கிறது. அந்த வீட்டில் செல்லக்கூடிய சந்திரன் இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான நற்பலன்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். உங்களது குடும்பத்தில் சுபகாரியங்கள் தொடர்பாக இதுவரை இருந்து வந்த தடைகளை நீக்கக்கூடிய அமைப்பாக செயல்பட்டு சுபகாரியங்கள் அனைத்தும் கைகூடி இல்லத்தில் மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடிய சிறந்த நாளாக அமைத்து தருவார் இன்றைய தினம். மேலும் நீங்கள் ஈடுபடக்கூடிய சிறப்பான நற்செயல்களுக்கு உங்களது உற்றார்களும் உறவினர்களும் உதவியாக இருந்து உங்களது நற்செயல்களுக்கு நற்பலன்களை கொண்டு வந்து தரும் விதமாக இயங்க இருக்கிறார்கள். பொதுவாக ஒரு மனிதனுக்கு தொழில் ஸ்தானம் என்பது சிறப்பாக இருக்க வேண்டும். தொழில் ஸ்தானம் சிறப்பாக இருந்தால்தான் அந்த வீட்டிலிருந்து அந்த மனிதனுக்கு தேவையான அவசியமான அத்தியாவசியமான அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகக்கூடிய அளவிற்கு நன்மைகள் கிடைக்கும். அந்த வகையில் உங்களது தொழில் ஸ்தானமாக இருக்கக்கூடியது மீனம் ராசி. மீனம் ராசியில் உங்கள் வீட்டின் அதிபதி அமர்ந்து தொழில் வகையில் சிறப்பான நற்பலன்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் இன்றைய தினம். அன்பர்களே, தொழில் மற்றும் வியாபாரம் செய்து வரக்கூடிய மிதுனம் ராசியில் பிறந்து வளர்ந்த அன்பர்களே, இதுவரை உங்கள் தொழிலில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகளையும் பொறாமைகளையும் குறைத்து உங்களது தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஏற்றம் பெறக்கூடிய அளவிற்கு நன்மைகள் தர இருக்கிறார் உங்கள் வீட்டின் அதிபதி. கடகம் ராசியில் பிறந்த அன்பர்களே, உங்கள் வீட்டின் அதிபதி உங்களது லாபஸ்தானமாக இருக்கக்கூடிய ரிஷப ராசியில் பயணம் செய்கிறார். ரிஷப ராசியில் செல்லக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு நற்பலன்களையே கொடுக்கும். அந்த வகையில் உங்கள் வீட்டின் அதிபதி உங்களுக்கு சிறப்பான நற்பலன்களை இன்றைய தினம் தருவதற்கு அதிகாரம் பெற்றிருக்கிறார். கல்வி என்ற நிலையில் உயர்கல்வி பயின்று வரக்கூடிய மாணவர்களும் மாணவியர்களும் தாங்கள் படித்து வரக்கூடிய பாடங்களில் முழு ஈடுபாட்டோடு படித்து அந்த படிப்பில் வெற்றியை பெறக்கூடிய சரஸ்வதி தேவியின் ஆசி பெற்ற நல்ல நாளாக அமைத்து தருவார் உங்கள் வீட்டின் அதிபதி. லாபங்கள் எந்த வகையில் இருக்கும்? சொத்துக்கள் வகையிலும் லாபங்களை தருவதற்கு தயாராக இருக்கிறார். உங்களது பரம்பரை சொத்துக்களாக இருக்கக்கூடிய அப்பா சேர்த்து வைத்த சொத்துக்களும் தாத்தா சேர்த்து வைத்த சொத்துக்களும் இது போன்ற சொத்துக்கள் அனைத்தும் உங்களுக்கு பிரச்சனையின் காரணமாக வந்து சேருவதற்கு தடங்கள் இருந்திருக்கும். அதுபோன்ற சொத்துக்களை மீட்பது தொடர்பாக அதற்கான செயல்களிலும் முயற்சிகளிலும் ஈடுபாட்டை தரக்கூடிய அமைப்பாக சந்திரன் செயல்படுவார் உங்கள் வீட்டின் அதிபதி. 3ஆம் இடம் என்பது கன்னி ராசி. இந்த ராசியில் கேது இருந்து கடக ராசியில் பிறந்து சொந்தமாக தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வியாபார ரீதியாக நற்பலன்களை கொடுக்க இருக்கிறார். குறிப்பாக தற்போதைய இருக்கக்கூடிய சந்தையின் சூழ்நிலை உங்களது வியாபாரத்துக்கு சாதகமாக இருக்கின்ற காரணத்தால் தொழிலில் லாபத்தையும் நற்பெயரையும் வாங்கி கொடுக்கும் விதமாக கேது பகவான் செயல்பட இருக்கிறார். அன்பர்களே, சிம்மம் ராசியில் பிறந்த அன்பர்களே, ரிஷப ராசி என்பது கர்மஸ்தானமாக அமைந்திருக்கிறது. தொழில் ஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடாகிய ரிஷப ராசியிலிருந்து தொழில் ரீதியான வேலை ரீதியான அனைத்து நன்மைகளும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். இங்கு ஒரு கருத்தை முக்கியமாக குறிப்பிட வேண்டியிருக்கிறது. பொதுவாக ஒரு ராசியிலிருந்து 8ஆம் இடத்தில் செல்லக்கூடிய கிரகங்கள் அந்த ராசிக்கு எதிர்மாறான பலன்களை கொடுப்பதற்கு அதிகாரம் பெற்றிருக்கும். சந்திரன் மட்டுமல்லாமல் மற்ற கிரகங்களுக்கும் இந்த செயல்கள் செய்வதற்கான உரிமை இருக்கிறது. அந்த வகையில் சிம்ம ராசி அன்பர்களே, உங்கள் வீட்டிலிருந்து 8ஆம் இடமாக இருக்கிய மீன ராசியில் உங்கள் வீட்டின் அதிபதி சென்று கொண்டிருக்கிறார். அவரோடு புதன், சுக்கிரன், ராகு இந்த 3 கிரகங்களும் இணைந்து 8ஆம் இடத்தில் செல்லக்கூடிய பயணம் என்பது ஏதாவது ஒரு வகையில் எதிர்பாராத வகையில் நன்மைகளையோ அல்லது தீமைகளையோ
உங்களுக்கு கொடுப்பதற்கு அதிகாரம் பெற்றிருக்கிறது. எந்த வகையான நன்மைகள், எந்த வகையான தீமைகள் எதிர்பாராத வகையில் கிடைக்கும் என்பதை உங்களது ஜாதகத்தை தனிப்பட்ட முறையில் ஆய்வு செய்து சரியாக சொல்லலாம் அன்பர்களே. அதே நேரம் உங்கள் வீட்டிலிருந்து 9ஆம் இடத்தில் மேச ராசியில் குரு சென்று கொண்டிருக்கின்ற பயணம் என்பது உங்களுக்கு சிறப்பான மனநிலையை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதாவது இதுவரை உங்களுக்கு இருந்து வந்த மந்தமான நிலைகளும் ஞாபக மறதி போன்ற குறைபாடுகள் அனைத்தும் மறைந்து நீங்கள் அடைய வேண்டிய இலக்கை எளிதில் அடைவதற்கு தயாராகக்கூடிய அளவிற்கு செயல்படுவார் குரு பகவான். கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களே, புண்ணிய ஸ்தானம் என்பது ரிஷபராசி. சந்திரன் செல்லக்கூடிய புண்ணிய ஸ்தானத்திலிருந்து நற்பலன்கள் உங்களுக்கு வர இருக்கிறது. திருமணம் தொடர்பாக பார்க்கும் பொழுது ரிஷபராசி என்பது 9வது வீடாக அமைந்திருக்கிறது. அந்த வீட்டிலிருந்து தான் கன்னி ராசியில் பிறந்து வளர்ந்த அன்பர்களுக்கு 2வது திருமணம் தொடர்பான நன்மை தீமைகள் அனைத்தும் கிடைக்க இருக்கிறது. இன்றைய தினம் அந்த வீட்டின் பலன்கள் என பார்க்கும் பொழுது 2வது திருமணம் தொடர்பாக கன்னி ராசியில் பிறந்து வளர்ந்த அன்பர்கள் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல பலன் வந்து சேரக்கூடிய அமைப்பாக மங்களகரமான நாளாக இருக்கும். மீனம் ராசி என்பது உங்களுக்கு சிறப்பான நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய சமசப்த ஸ்தானமாக அமையும். அந்த சமசப்த ஸ்தானத்தில் உங்கள் வீட்டின் அதிபதி அமர்ந்து உங்களுக்கு நற்பலன்கள் கொடுக்க இருக்கிறார். எந்த வகையான நற்பலன்கள் தருவார் என பார்க்கும் பொழுது இன்றைய தினம் மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டு வரக்கூடிய கன்னி ராசியில் பிறந்து வளர்ந்த ஜாதகக்காரர்களுக்கு உங்களது ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அவர் செயல்படுவார் அன்பர்களே. துலாம் ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் ரிஷப ராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரன் செல்கின்ற இனிமையான பயணம் என்பது உங்களுக்கு ஆயுள் ஸ்தானத்தின் பயணமாக அஷ்டம ராசியின் பயணமாக அமைந்திருக்கிறது. அதாவது எதிர்பாராத வகையில் ஏதாவது ஒரு செயல் நன்மையாகவும் இருக்கலாம் அல்லது தீமையாகவும் இருக்கலாம். அதை தருவதற்கு சந்திரன் அதிகாரம் பெற்றிருக்கிறார். அன்பர்களே, இன்றைய தினம் இங்கு நான் சொல்லக்கூடிய அனைத்து பலன்களுமே கோச்சார ரீதியாக கிரகங்கள் சொல்லும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பொதுவான ராசி பலன்கள் இந்த பொதுவான ராசி பலன்களை பொதுவாகவே நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். நாம் பொதுவாக 8ஆம் இடம் என்பதை டிகிரி கணக்கில் கொண்டு துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். 8ஆம் இடத்தில் சந்திரன் செல்லும் பொழுது அந்த குறிப்பிட்ட டிகிரியில் ஆரம்பித்து 9ஆம் இடமாகிய அந்த குறிப்பிட்ட டிகிரி ஆரம்பிக்கும் வரையில் இடைப்பட்ட காலத்தில் செல்லக்கூடிய சந்திரன் 2.25 நாள் செல்வார். அந்த காலகட்டத்தில் நமக்கு ஏதாவது ஒரு வகையில் மனது ரீதியான பிரச்சனைகள் கொடுப்பதற்கு அவர் நிறையவே அதிகாரம் பெற்றிருக்கிறார். இதை அனைவரும் மனதில் கொள்ள வேண்டும். சந்திரன் மனதை ஆளக்கூடிய கிரகம். 8ஆம் இடத்தில் சந்திரன் செல்லும் பொழுது கட்டாயம் மனது ரீதியான பிரச்சனைகளை கொடுப்பார். பொதுவாக சொல்ல வேண்டுமென்றால் ஒரு முடிவு எடுப்பதற்கு முடியாமல் அதில் குழப்பங்களை கொண்டு வந்து தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தெளிவாக ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவின் பயனாக ஒரு நல்ல பாதை நோக்கி நம் ஒரு பயணம் மேற்கொள்ள வேண்டுமென்றால் நமது சிந்தனை தெளிவாக இருக்க வேண்டும். அந்த சிந்தனையின் வழியாக நமக்கு கிடைக்கக்கூடிய முடிவின் வழியாக நாம் செல்லக்கூடிய பயணத்தில் நமக்கு வெற்றி கட்டாயம் கிடைக்கும். விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். கலஸ்திரஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு தான் ரிஷபராசி. அதாவது ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் தாம்பத்திய வாழ்க்கைக்கு வழிவகை செய்யக்கூடிய வீடு ரிஷபராசி. இந்த ரிஷபராசியின் பலன்களை இன்றைய தினம் நீங்கள் அனுபவிக்க இருக்கிறீர்கள். குறிப்பாக உங்களது குடும்பத்தில் உங்களது மனைவியின் வழியில் பொருளாதார மேன்மைகளை கொண்டு வந்து தரும் விதமாக சந்திரனின் செயல்பாடுகள் இன்றைய தினம் இருக்கும். வேலை பணி ரீதியாக பார்க்கும் பொழுது வேலை பணியில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசியில் பிறந்து வளர்ந்த அன்பர்களுக்கு உங்கள் பணி ரீதியான ஊதிய உயர்வுகள் தக்க சமயத்தில் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து சேர இருக்கிறது. அன்பர்களே, உங்கள் வீட்டின் அதிபதி 4ஆம் இடத்தில் கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார். 4ஆம் இடம் என்பது சிறப்பான சுகஸ்தானமாக அமைந்திருக்கிறது. ஒரு மனிதன் சுகபோக வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால் அவருக்கு 4ஆம் இடம் என்பது சிறப்பான நற்பலன்களை கொடுக்கும் விதமாக வடிவமைக்கப்பட்டிருக்க வேண்டும்.
அதாவது விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு கும்ப ராசி என்பது சிறப்பாக இருக்கும் பொழுது வீடு, மனை, வண்டி, வாகனங்கள் என அனைத்து சுகங்களையும் பெற்று சிறப்பான வாழ்க்கையை இந்த உலகத்தில் அவரால் வாழ முடியும். அந்த வகையில் உங்கள் வீட்டின் அதிபதியே கும்ப ராசியில் செல்வதென்பது இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான நற்பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்து இருக்கிறது. தொழில் ரீதியாக உங்கள் வீட்டின் அதிபதி செய்யக்கூடிய நற்பலன்கள் உங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடைந்து தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கான அனைத்து வகையான வழிவகைகளையும் செய்து தர இருக்கிறார் இன்றைய தினம். தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். ரிஷப ராசி என்பது வெற்றிகளை கொண்டு வந்து உங்களுக்கு குவிக்கக்கூடிய வீடாக அமைந்திருக்கிறது. சந்திரன் செல்லக்கூடிய பயணம் உங்களது பொருளாதார ரீதியான ஏற்ற இறக்கமான நிலை இதுவரை இருந்து இருக்கும். அது போன்ற ஏற்ற இறக்கமான நிலையில்லாத நிலையை மாற்றமடைந்து பண வரவுகளை சீராக்கி தரக்கூடிய சிறப்பான செயல்பாடாக சந்திரன் செயல்பாடுகள் இன்றைய தினம் இருக்கும். சிறப்பான நற்பலன்கள் வர இருக்கின்ற காரணத்தால் உங்களது குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். வீடு, மனை, வண்டி, வாகனங்கள் தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய பேச்சுவார்த்தைகளும் சிறப்பை தரும் வண்ணம் இன்றைய தினம் இருக்கும். அன்பர்களே, மேஷம் ராசி என்பது உங்களுக்கு சுபஸ்தானமாக அமைந்திருக்கிறது. 5ஆம் இடம் என்பது சுபஸ்தானம். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய 3 கிரகங்களின் நட்சத்திரமும் மேஷ ராசியில் அமைந்திருக்கிறது. ஆமாம் அன்பர்களே, மூல நட்சத்திரம் கேதுவின் நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம் கேதுவின் நட்சத்திரம், பூராட நட்சத்திரம் சுக்கிரனின் நட்சத்திரம், பரணி நட்சத்திரம் சுக்கிரனின் நட்சத்திரம், உத்திராடம் நட்சத்திரம் சூரியனின் நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம் சூரியனின் நட்சத்திரம். இந்த 3 கிரகங்களின் நட்சத்திரமும், அதாவது தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களும் மேச ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. அதனால்தான் நான் சொல்கிறேன், மேசம் ராசி என்பது உங்களுக்கு சுபஸ்தானமாக அமைந்திருக்கிறது. இந்த வீட்டில் செல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் வீட்டின் அதிபதி. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பணி ரீதியான பதவி உயர்வுகளை கொண்டு வந்து தரக்கூடிய அதிர்ஷ்டமாக செயல்பட இருக்கிறார் அன்பர்களே. மகரம் ராசியில் பிறந்த அன்பர்களே, புத்திஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வீடு ரிஷபம் ராசி. இந்த வீட்டின் நற்பலன்களை சந்திரன் இன்றைய தினம் உங்களுக்கு கொண்டு வந்து தருவார். தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது கமிஷன் வகையில், ஏஜென்சி வகையில், கான்ட்ராக்ட் துறை சார்ந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மகரம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் அனைவரும் லாபகரமான பலனை அடையக்கூடிய சிறந்த நாளாக இன்றைய தினம் அமைந்து இருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக உங்களது பொருளாதார நெருக்கடிகள் அனைத்தும் விலகி வாழ்க்கையில் உயர்வை பெறக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். அன்பர்களே, உங்கள் வீட்டின் அதிபதி 2ஆம் இடமாகிய கும்பம் ராசியில் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுக்கு தரக்கூடிய நற்பலன்கள் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொண்டு வந்து தர இருக்கிறார். குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசியில் பிறந்து வளர்ந்த அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியத்தையும் சிறப்பாக்கி தரக்கூடிய வகையில் சிறப்பாக செயல்பட இருக்கிறார் உங்கள் வீட்டின் அதிபதி. கும்பம் ராசியில் பிறந்த அன்பர்களே, மாத்ருஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு ரிஷபம் ராசி. மாத்ருஸ்தானம் என்பது தாய் வீடு என்று அழைக்கப்படுகிறது. தாயினுடைய நற்பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இன்றைய தினம் அமைந்திருக்கும். அதாவது உங்களை இன்றைய தினம் துரத்தி வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையுமே உங்களுக்கு இருக்கக்கூடிய திடமான மனதோடு தூசு போல தட்டிவிட்டு உங்களது கடமைகளை சிறப்பாக செய்து கடந்து போக வேண்டிய சிறந்த நாளாக அமைத்து தருவார் இன்றைய தினத்தை சந்திரன். இன்றைய தினத்தின் பண வரவை, உங்களது வீட்டு வாடகை, நீங்கள் சேமிப்பு செய்து இருக்கக்கூடிய முதலீடு, இது போன்ற வகையில் பணவரவையும் சிறப்பாக்கி தர இருக்கிறார் சந்திரன். அன்பர்களே, உங்கள் வீட்டின் அதிபதி உங்கள் வீட்டிலிருந்து உங்களுக்கு தரக்கூடிய சிறப்பான நற்பலன்கள். இன்றைய தினத்தின் உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாக இருக்கிறது. இதன் நற்பலனாக உங்களது இதயத்தில் இதுவரை இருந்து வந்த மன கவலைகள் எல்லாமே துடைத்து எறியப்பட்டு மிகவும் சந்தோஷமான நாளாக இன்றைய தினத்தை நீங்கள் கடந்து செல்ல இருக்கிறீர்கள் அன்பர்களே. மீனம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். இளைய சகோதரத்தின் நற்பலன்கள் ரிஷப ராசியிலிருந்து இன்றைய தினம் உங்களுக்கு வருகிறது. தொழில் வகையில், வேலை வகையில் பார்க்கும் பொழுது கம்ப்யூட்டர் துறை சார்ந்து இயங்கக்கூடிய மீனம் ராசியில் பிறந்து வளர்ந்த அன்பர்களுக்கு அனுகூலமான நாளாக அமைய இருக்கிறது.
மேலும் பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் வந்தடைய இருக்கிறது அன்பர்களே. உங்கள் வீட்டின் அதிபதி குரு மேசத்தில் குடும்பஸ்தானத்தில் அமைந்து தொழில் வகையில் உங்களுக்கு தரக்கூடிய சிறப்பு என்னவென்றால், மீனம் ராசியில் பிறந்து தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழில் அதிபர்கள் புதிய வகையான யுக்திகளை கையாண்டு உங்களது உற்பத்தியை பெருக்குவதற்கு சிறப்பாக நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகளையும் லாபகரமாக மாற்றித்தர இருக்கிறார் உங்கள் வீட்டின் அதிபதி. மேலும் உறவுக்காரர்கள் மத்தியில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளும் போட்டி பொறாமைகளும் குறையும். உங்களது மனதில் அமைதியும் சந்தோஷமும் ஏற்பட்டு இன்றைய தினத்தை சிறப்பாக இனிமையாக கடந்து செல்வீர்கள். அன்பான வாசக நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.